திருச்சி மாநகரில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவசர தேவைகளுக்கு பயணிக்க 24 மணி நேரமும் வாடகை வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு 30க்கும் மேற்பட்ட வாடகை வாகன நிலையங்கள் திருச்சியில் செயல்பட்டு வருகின்றன. இரவு நேர போக்குவரத்தில் பேருந்துகளை மட்டும் சார்ந்திருக்க முடியாது என்பதால் வாடகை வாகனங்கள் பொதுமக்களுக்கும் அதிகமாக கை கொடுக்கின்றன. இது குறித்து வாடகை வாகன நிறுவனம் நடத்தி வரும் ஜெகன் கூறும் கருத்துக்களை கேட்போம். 24 hours சர்வீஸ் பண்ணுறோம் நாங்கள். இது இல்லாமல் காம்படிஷன் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல்ஸ் வந்தாலும் கஸ்டமர் வந்து விரும்பின ட்ராவல்ஸ், தெரிஞ்ச ட்ராவல்ஸு, தெரிஞ்ச இடத்துல எடுக்கினா சேஃப்டி ஜாஸ்தி அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறோம். வாடகை வாகனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் ஓட்டுநர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகின்றன. இதனால் பெரும்பாலான ஓட்டுநர்களுக்கு வேலை சரியாக கிடைப்பதில்லை. இதனால்தான் இரவு பணியை தேர்வு செய்வதாக கூறுகிறார் திரு கோவிந்தராஜ். சும்மா நைட் டியூட்டி பார்ப்போம், பகல் டியூட்டியும் பார்த்துட்ருப்போம். ஒரு வாரம் நைட் டியூட்டி, ஒரு வாரம் பகல் டியூட்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் கொஞ்சம் இதாக இருக்குது. முன்னாடி மாதிரி அந்தளவுக்கு அந்த டிரைவர் ஃபீல்டு வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிரைவர் ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ நைட்டு, அதனால தான் இந்த மேக்ஸிமம் நைட்டு பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். விமான நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல இந்த வாடகை வாகனங்கள் அதிகம் உதவுகின்றன. பாதுகாப்பு, நம்பிக்கை போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் வாடகை வாகனங்களில் பயணிப்பதாக கூறுகிறார் பேராசிரியர் திரு கிருஷ்ணன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் புக் பண்ணோன்னா எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் வந்து மொபைல் ஃபோனில் மெசேஜ் வரும், டிரைவர் நேம் இருக்கும், டிரைவருடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அதனால் நாங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த வண்டியில் ஏறுறோம். இவங்களுக்கு வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. ஏன்னா கரெக்டான டயத்துக்கு வந்துடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கும் இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பயணிகளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தற்பொழுது வாடகை வாகன நிறுவனங்கள் அதிக அளவில் பெருகிக் கொண்டேதான் வருகின்றன. இரவு நேரங்களில் வாடகை வாகனத்தில் பயணிக்கும் பொழுது பாதுகாப்பானதாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். அந்த விதத்தில்தான் திருச்சி மாநகரில் இரவு நேரங்களில் பணிபுரிகின்றனர் தனியார் நிறுவன ஓட்டுநர்கள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.